பெயர் மாற்றங்களை மேல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. ஏன்னா திமுக சம்பந்தமான ஞாபகம் யாருக்குமே நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது இந்த அரசு ரொம்ப கவனமாக இருக்கிறது. அதாவது திமுகவை இருட்டடிப்பு செய்ய வேண்டும், உரிமையை நிலைநாட்டுவது, கல்வி உரிமையை நிலைநாட்டுவது, வேலை வாய்ப்பை உறுதி செய்வது. அப்படின்னா தான் அவங்க சுயமரியாதையோட வாழ முடியும். இந்த திட்டத்தில் எப்படி சுயமரியாதை இருக்காங்கல்ல. இந்த பட்ஜெட் தாக்கல்ல வேலை வாய்ப்பு உருவாக்குறத பத்தியான எந்த அறிவிப்பும் இல்லையா சார்? வேலை வாய்ப்பை குறைப்பதற்கான திட்டங்கள்லாம் இருக்கு. 4000 கோடியை குறைச்சிட்டீங்கன்னா எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க பாத்ரூம் வசதிலாம் அதிகப்படுத்த போறோம், நாங்க கட்டமைப்பை விரிவுபடுத்த போறோம், பள்ளி கல்வித்துறையை மற்ற துறைகளை விட பல கடந்த கால ஆட்சிகளை விட சிறப்பா செய்ய போறோம் அப்படின்னா நீங்க அறிக்கை வெளியிடுறீங்க. ஆனா பட்ஜெட்டை குறைக்கிறீங்க. மறுபடியும் ஆட்டுக்குட்டி வழங்குறேன், நான் உனக்கு மாடு வழங்குறேன் அப்படின்னு சொல்றது மூலமாக அந்த வாழ்க்கை முறையில் அவர்கள் நீட்டிப்பு செய்வதற்கு இந்த அரசாங்கம் அந்த விஸ்வகர்மாவையே வேறு வடிவத்தில் வழங்குதாங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது. எது நடந்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லிக்கிட்டே இருக்காம நீங்கள் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போறீங்க, என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க, அதை மக்கள்கிட்ட நீங்க நிரூபிச்சாலே அவங்க ஆட்சி நிலைத்து விடும். அதுக்கு பதிலாக பாஜகவை பார்த்து பயந்து கொண்டு அவங்களுடைய செயல் திட்டங்களுக்கு நீங்கள் மௌனமாக இருப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக அரசுடைய முதல் பட்ஜெட் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அண்ணன் சீர் மற்றும் தாய்மாமன் திட்டத்துக்கான அறிவிப்புகளும் பட்ஜெட் இடம்பெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டை? இந்த பட்ஜெட் எந்த புதிய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சில திட்டங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் நான் வெள்ளாடு வழங்குறேன், மாடு வழங்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஜெயலலிதா காலத்தில் போடப்பட்டது. இந்த மாதிரி சைக்கிள் வழங்கக்கூடிய திட்டம் மாணவர்களுக்கு, அதுக்கு ஒரு அதிசயமாக ஹெல்மெட்டோட சைக்கிள் வழங்க போகிறோம், தண்ணி பாட்டெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்குவது அப்படிங்கிறதெல்லாம் வரவேற்கத்தக்க திட்டம் தான். இந்த மடி கணினி வழங்கக்கூடிய திட்டம், அது போன முறை அரசு திமுக அரசு 20 லட்சம் பேருக்கு வழங்குறோம்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு 2000 கோடி பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மடிகணினி திட்டத்திற்கு வெற்றி மடிகணினி திட்டம் எல்லாமே வெற்றின்னு பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகம் என்பதை நினைவுபடுத்துவது. ஏன்னா விஜய் அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தமே தமிழில் அது வடமொழி பெயர். விஜய் என்றாலே அது வெற்றி என்ற அர்த்தம். அப்படிங்கிறதுனால கலைஞர் சம்பந்தப்பட்ட பேரை பூரா நீக்கிறாங்க. இப்போ அதை நினைவுபடுத்தக்கூடிய பெயர்களெல்லாம் நீக்கிறாங்க. உதாரணத்துக்கு முதல்வர் படிப்பகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது டிஜிட்டல் படிப்பகம் அப்படின்னு மாற்றுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பு சோலை முதியோர் இல்லத்திற்கு அரசு சார்பாக நடத்தப்படக்கூடியதற்கு அன்பு சோலைன்னு வச்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் பெயர் மாற்றம் செய்கிறாங்க. பெயர் மாற்றங்களை மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா திமுக சம்பந்தமான ஞாபகம் யாருக்குமே நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது இந்த அரசு ரொம்ப கவனமாக இருக்கிறது. அதாவது திமுகவை இருட்டடிப்பு செய்ய வேண்டும். அவர்கள் கடந்த காலங்களில் செய்த செயல் திட்டங்கள் எதற்குமே அந்த பெயர்கள் வரக்கூடாது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெயரை மாற்றுகிற போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மிக தந்திரமாக இப்போ உறைவிட பள்ளி, ஹாஸ்டலோட கூடிய விஷயங்கள் அப்படின்னு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காமராஜர் உறைவிட பள்ளி, காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் காலை உணவு திட்டம். நியாயமாக என்னன்னா, காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு அவர் பேர் இருப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. காலை உணவு திட்டம் யார் கொண்டு வந்தா? காமராஜராக கொண்டு வந்தார். ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அது நிகழ்கிறது. இப்போ ஸ்டாலின் பேரை மறைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் காமராஜரை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம காமராஜர் பேர் வைக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் அதை சொல்லலை. நீங்கள் கலைஞர் பெயரை அல்லது திமுக சார்ந்த பெயர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக இப்போ நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு நாங்கள் பெயர் மாற்றம் பண்ண போகிறோம், இப்படி ஒவ்வொரு விஷயமா நாங்கள் பெயர் மாற்றம் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த அரசு தொடர்ந்து அறிவிப்பு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பட்ஜெட்டில் புதிதாக, அதாவது எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா, அந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருவாங்க, 2500 கொடுத்துருவாங்க. வேலை தேடுகிற இளைஞர்களுக்கான உதவித்தொகை மாதம் 4000 கொடுத்துருவாங்க. 6 சிலிண்டர் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளில் அவர்கள் சொன்னது.
இல்லை அண்ணன் சீரு தாய்மாமன் தங்கமோர் திட்டமும் தேர்தலில் சொன்னது தானே, அதையுமே நிறைவேற்றப்பட்டிருக்குல்ல. அதாங்க நீங்கள் வந்து குழந்தை வந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைக்கு 1 கிராம் தங்க மோதிரம்னு சொல்கிறீங்க. நியாயமாக பார்த்தா 1 கிராம் தங்க மோதிரத்தை அந்த குழந்தை போட முடியுமா? ஒருவேளை அப்படி அணிய வைக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அது வளருமா வளராதா? குழந்தை வந்து அடுத்தடுத்த பருவத்துக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது அந்த தங்க நகை எங்கேயோ போகும்? 1 கிராம் தங்கம் வந்து எங்கேயோ போகும்? குழந்தைக்கா போகும்? போகாது இல்லையா? அதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு 700 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மருத்துவ கட்டமைப்பை விரிவுபடுத்துங்க. தனியார் மருத்துவமனைக்கு நிகராக, இன்னும் சொல்ல போனால் அதை விட கூடுதல் வசதி கொண்டதாக மாற்றப்பட வேண்டும். இப்போ நீங்கள் அரசு மருத்துவமனையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டமாக இருக்கும். ஏன் அரசு மருத்துவமனைக்கு போக பெரும்பாலான பேர் அச்சப்படுறாங்கன்னா, இங்கே தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை விட நல்லா படித்தவங்க, மெரிட்டில் படித்தவங்க, ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள்லாம் இங்கே மருத்துவர்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும்னா நீண்ட கியூ இருக்கும். அந்த வரிசையை வந்து காத்து கிடக்கிற, ஏற்கனவே அவன் நோயாளியாக இருக்கான், ஏற்கனவே அவன் சோர்ந்து போய் சாப்பிட முடியாதவனா, நடக்க முடியாதவனா இருப்பான். அவனை ஒரு நாள் பூரா அரை நாள் காத்து கிடக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மணிக்கணக்கா. அப்போ அதுக்காக அதை தாங்க முடியாதவன் என்ன செய்வான்? நம்ம பிரைவேட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அப்போ நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் அதிகப்படுத்தணும், மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து அரசு மருத்துவமனை கட்டமைப்பை வந்து விரிவுபடுத்தணும். அப்படிங்கிறத நோக்கி நகர்றது தான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான அடையாளம் அப்படிங்கிறத விசிகா தலைவர் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்து அதை குறிப்பிடுறாங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் சீர் கொடுக்குறாரு, 8 கிராம் தங்கம் பட்டுப்புடவைலாம் கொடுக்குறாரு. நியாயமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் கல்வி பெற்றதற்கு பின்பு, படித்து வேலைக்கு போனதுக்கு பின்பு, இன்றைக்கு இருக்க ஆண்களை விடவும் போட்டி உலகத்தில் அவங்க கூடுதலான இடத்துல இருக்காங்க. பல உத்தியோகங்களில், உயர் பதவிகளில் பல பேர் வந்து ஐடி நிறுவனங்களில், தனியார் துறையில் அல்லது அரசு துறையில் எல்லாவற்றிலையுமே பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து பெரிய காம்படிஷனுக்கு வந்துட்டாங்க, பல முன்னேறிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அவர்களை கல்வி ரீதியாக தயார்படுத்துவது, வேலை வாய்ப்புகளை உறுதி செய்வது, அப்படித்தான் கொண்டு போகணுமே தவிர நான் மறுபடியும் அண்ணன் சீட்டு தர்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எதற்காக வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமையை வந்து சட்டப்பூர்வமாக ஆக்கியவர் வந்து கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிற போது அது செய்தார். ஏன் வந்து நம்ம வந்து வரதட்சணை கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டி வச்சுருக்கோம், ஏன் அண்ணன் சீர் கொடுக்குறோம் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நீ வீட்டை விட்டு போகிற, உன்னை வளர்த்தாச்சு, உனக்கு ஒரு பருவம் வந்துருச்சு, உன்னை கட்டி கொடுக்கறதுக்கான வயசு வந்துருச்சு அப்படின்னா உனக்கு நகையை போட்டு பட்டு புடவையெல்லாம் வச்சு, உனக்கு பழம் பூ எல்லாம் வச்சு, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை அனுப்பிச்சி விட்ருவோம். அதுக்கு பின்னாடி இந்த குடும்பத்துக்கு, தாய் வீட்டுக்கு கூட நீ விருந்தாளி தான், நீ அங்கே போயிரு. இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த சொத்துக்கு, பெண்களுக்கு சொத்துரிமைன்னு ஒரு சட்டம் போட்டதுக்கு பின்னாடியே இப்போ உங்கள் பேரில் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்க, உங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் கையெழுத்து போட்டாலே உங்களுக்கு அந்த வீடு வந்து உங்களுக்கு அந்த அந்த இது செல்லும். ஏன்னா சொத்துல அவங்களுக்கு பங்கு இருக்குது, அவங்க விட்டு கொடுத்தா தான் உண்டு. இல்லை எனக்கான பங்கை நீ கொடுக்குறோம்னா நீங்கள் பணம் கொடுத்தா வாங்கணும், அவர்களுக்கான பங்குக்கு என்ன பணம் வருதோ அதை கொடுக்கணும். அப்போ உரிமையை நிலைநாட்டுவது, கல்வி உரிமையை நிலைநாட்டுவது, வேலை வாய்ப்பை வந்து உறுதி செய்வது, அப்படின்னா தான் அவங்க சுயமரியாதையோட வாழ முடியும். இந்த திட்டத்தில் எப்படி சுயமரியாதை இருக்கும்ல? இந்த பட்ஜெட் தாக்கல்ல வேலை வாய்ப்பு உருவாக்குறத பற்றியான எந்த அறிவும் இல்லையா சார்? வேலை வாய்ப்பை குறைப்பதற்கான திட்டங்கள்லாம் இருக்கு. ஏஐ செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஏஐ மூலமா என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, அரசு பணியாளர்களினுடைய பணிச்சுமையை குறைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பணிச்சுமையை குறைப்பது அப்படிங்கிற பேர்ல வேலை வாய்ப்பு பறிபோகக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஏற்கனவே வந்து அரசு பணியிடங்கள் வந்து போதுமான அளவுக்கு நிரப்பப்படவில்லை. இப்போ நீங்கள் மின்சாரத்துறை அமைச்சரே சொன்னார், வந்து இபியில் வந்து 74,000 போஸ்டிங் வந்து பணியிடம் நிரப்பப்படவில்லை. இப்போ தான் அமைச்சராயிட்டாரு, உங்கள் கையில் அதிகாரம் வந்துருச்சு. கடந்த அரசு மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பணியிடங்களை நிரப்பலாமே, நீங்கள் தான் நேர்மையான அரசாச்சே, காசு வாங்காமல் போடலாமே, போஸ்டிங் போடலாமே. அதை விட்டுட்டு கடந்த கால அரசினுடைய விஷயங்களை திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. பல திட்டங்களுக்கு வந்து அவர்கள் வந்து பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். புதிய திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் இல்லை. இப்போ வந்து 1000 பஸ்ஸு விட போகிறோம், ஏசி பஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1000 பஸ்ஸு வந்து ஏசி பஸ்ஸு வந்து சிட்டிக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் வந்து அது என்ன விதமான சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பதை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அது ரொம்ப நெருக்கடியான ஒரு விஷயம். அது ஏற்கனவே வந்து புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருப்பதே இதுதான். நீங்கள் வந்து ஒரு வாகனத்தில் வேகமாக போறிய ஒரு சிக்னலில் வந்து ஒரு ஏசி பஸ் நிற்கிது, சாதாரண பஸ் நின்றால் கூட அந்த இன்ஜின்லேருந்து வரக்கூடிய வெப்பங்கிறது, அந்த ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து 1000 பஸ்ஸு உள்ளே சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க,
அதெல்லாம் என்ன விதமான சுற்றுச்சூழல் பாதிப்பை உண்டாக்கும். அப்போ கட்டணம் உயராமல் வந்து ஏசி பஸ்ஸை ஓட்ட முடியாது. சாதாரண ஒயிட் போர்டு பஸ்ஸு, சாதாரண பேருந்து கட்டணத்திற்கும் ஏசி பேருந்துடைய கட்டணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அதை நிர்வகிக்கிறதுலையும் அதுக்கு பெட்ரோல் எல்லாத்துக்குமான செலவுகளும் கூடுதலாகும். ஏதோ மின் பேருந்துகள்லாம் நாங்கள் விட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்சார தேவையை பூர்த்தி செய்வதிலையுமே ஏற்கனவே மின்தடையாக தானே இருக்கு, அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுன்னு தானே பஞ்சாயத்தாக இருக்கு. அப்போ எல்லாவற்றிற்குமே அடுத்த கட்ட திட்டம் என்ன? இப்போ நீங்கள் எதுக்காக வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டை போய் கிளாம்பாக்கத்தில் இப்போயே வந்து கட்டணும் சில பேர் கேட்பாங்க. அதுக்கு என்ன அடிப்படைனா, ஒரு நகரத்தினுடைய விரிவாக்கம் வந்து பெருகி கொண்டே போகிற போது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தாம்பரம்லாம் முன்னாடி வந்து சென்னைக்கு வந்து அவுட்ராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அது நகரினுடைய மையப்பகுதி மவுண்ட் ரோட்டை விட நெரிசலான பகுதியாக அந்த இடங்கள்லாம் மாறிடுச்சு. கிட்டத்தட்ட அது மாநகரம் என்பது ஒரு செங்கல்பட்டு வரைக்கும் போய்கிட்டே இருக்கப்ப. அப்போ நீங்கள் ஒரு பேருந்து நிலையம், ஏன்னா நீங்கள் வந்து வெளியூர் பேருந்துகள் அங்கே வந்து இருக்கும்போது வந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு தான். எல்லா வண்டியும் ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா போக்குவரத்து நெரிசல் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ எதிர்கால நலன் கருதி தான் ஒரு திட்டங்களை வந்து வழக்கமாக செய்வது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் குறித்து அது தொடர்கிறதா இல்லையா என்பது குறித்து அறிவிப்பே இல்லை. அது முடிஞ்சிருச்சா, இனிமேல் எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற, அது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே இது வரைக்கும் வெளியிடலை. ஏதோ ஒரு பரிசீலனையிலே தான் அது இருப்பது போல தெரியும். அது ஒன்று இருக்குண்டாவது பள்ளி கல்வித்துறைக்கான நிதியும் குறைக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டில் 48,000 கோடி அப்படிங்கிறது 44,000 கோடியாக வந்து குறைக்கப்பட்டிருக்கு. உயர்கல்விக்கான அந்த பட்ஜெட் 100 கோடி வரைக்கும் குறைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நீங்கள் கல்விக்காக செலவு பண்ணுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கூடுதலாக்க வேண்டுமே தவிர குறைக்கக்கூடாது. 4,000 கோடியை குறைச்சிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து பாத்ரூம் வசதிலாம் அதிகப்படுத்த போகிறோம், நாங்கள் கட்டமைப்பை வந்து விரிவுபடுத்த போகிறோம், பள்ளி கல்வித்துறையை வந்து மற்ற துறைகளை விட பல கடந்த கால ஆட்சிகளை விட சிறப்பாக செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அறிக்கை வெளியிடுறீங்க. ஆனால் பட்ஜெட்டை குறைக்கிறீங்க. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அவங்கெல்லாம் வந்து கிராமப்புற மாணவர்கள்லாம் வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராவதற்கு அவங்களுக்கான புத்தகங்கள்லாம் கிடைக்காது. அதுக்கான கோச்சிங்லாம் வந்து அரசு சார்பாக பல திறன் மேம்பாட்டு மையங்களை எல்லாம் உருவாக்குறது அப்படின்னா வந்து கடந்த அரசு செய்தது. அதுக்கெல்லாம் இவங்க பெயர்களை மாற்றி அதே விஷயம் அப்படியே தான் நடக்குது, பெயர்கள் மட்டும் மாற்றம் செய்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து சைக்கிள் கொடுக்குறோம், செம்மறி ஆடை கொடுக்குறோம், மாடு மேய்க்கிறதுக்கு மாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறையில் ஒவ்வொரு சாதிக்கும் வந்து ஒரு குலத்தொழில் ஒன்று இருக்குது. நெசவு செய்கிறவர்கள், மீன்பிடி தொழில் செய்கிறவங்க, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது. அந்த தொழிலையே அவர்கள் தொடர வேண்டும் என்பதற்கான ஒரு செட்டப்பை தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிற பேரில் ஆசாரி மகன் ஆசாரியாகவே இரு, குலத்தொழிலை விட்டு வெளியே வந்துடாத அப்படிங்கிறதுக்கு அரசு பல நிதிகளை வழங்குகிறது. அது மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் ஆட்டுக்குட்டி வழங்குறேன், நான் வந்து உனக்கு மாடு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அந்த வாழ்க்கை முறையில் அவர்கள் நீட்டிப்பு செய்வதற்கு இந்த அரசாங்கம் வந்து அந்த விஸ்வகர்மாவையே வந்து வேறு வடிவத்தில் வழங்குதாங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது. இப்படி அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே புதிதாக எதுவுமே இல்லை. அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த பொருளாதாரத்தை தான் வந்து தொடர்கிறார்களே தவிர புதிதாக எதுவுமே இல்லை. அதை தொடர்வதை காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்கான பெயர் மாற்றங்கள் நிறையா மாறி இருக்கு. தமிழ்நாட்டுடைய கடன் மதிப்பு அப்படிங்கிறது 10 லட்சம் கோடி. இந்த பட்ஜெட்டில் கடனை அடைப்பதற்கோ அல்லது வருவாயை பெருக்குவதற்கான ஏதாச்சும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு? அது வருவாயை பெருக்குவதற்கு இப்போதான் ஒரு உருவாக்குவதற்கு பெருக்குவதற்கு ஒரு ஆலோசனை குழுவை பற்றி அமைச்சிருக்கோங்கிறாங்க. இது திமுக காலகட்டத்தில் அமைச்சாங்களா சார் அப்படி குழு? இல்லை, எல்லா காலகட்டத்திலையுமே வருவாயை எப்படி உண்டாக்குவது என்பதில் அவங்களுக்கு அனுபவ ரீதியாக சில விஷயங்கள் தெரியும். இவர்கள் புதியவர்கள் என்பதனால அதற்கான குழுவை அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பல திட்டங்களை கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கேட்டால் அரசாங்கத்திட்ட வந்து நிதி கிடையாது. நீங்கள் கொரோனா பேரிடர் காலத்தில் கூட அரசாங்கம் வந்து வருமானம் இல்லாத காலத்தில் கூட பல திட்டங்கள்லாம் எதுவும் கேன்சல்லாம் ஆகலை. அது வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்தித்தால் கூட அதை சரி செஞ்சாங்க திரும்பவும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வடலூரில் வந்து வள்ளலார் சர்வதேச ஆன்மீக மையம் ஒரு 100 கோடி ரூபா செலவில் அமைக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து சனாதனத்துக்கு எதிராக, சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, கடவுளின் பேரால் ஆன்மீகத்தின் பேரால் தான் எல்லா வேறுபாடுகளையும் நியாயப்படுத்துகிறாங்க. எல்லாமே கர்மா, தலையெழுத்து, முன்ஜென்மம், நீ செஞ்ச பாவம் புண்ணியங்கிற பேரில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆன்மீகத்தின் பெயரால் மனிதர்களை சமத்துவமாக நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற வள்ளலாருடைய ஆன்மீகத்திற்கான ஒரு சர்வதேச மையத்தை இந்த அரசு வந்து முடக்குகிறது.
இப்போ ஏன் வந்து திமுக அரசு கொண்டு வந்துச்சுங்கிறதுக்காக முடக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பல ஊர்களில் வந்து அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை கட்டமைப்பு சம்பந்தமான விஷயங்களெல்லாம் கைவிடுகிறார்கள். பல ஊர்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிதான எல்லா அரசு திட்டங்களுமே இல்லை, கேட்டால் அரசாங்கத்திட்ட வந்து நிதி கிடையாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் வந்து மக்களுக்காக வாங்கக்கூடிய கடன் என்பது மக்கள் தான் அடைக்க போகிறான், வரி பணத்தின் வழியாக தான் அது சரி செய்யப்படுகிறது. அதனால் அரசு வந்து நலத்திட்டங்கள் விஷயத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு என்பது என்னவாக இருக்கிறதுனா, நீங்கள் அந்த மதுபானத்துக்கு வந்து நாங்கள் வந்து விலையை கூட்ட போகிறோம், அது மூலமாக வருமானத்தை ஒரு 1000 கோடி பண்ண போகிறோம், இது ஒன்று தான் அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. வேறு புதிய தொழில் முதலீட்டாளர்களை கொண்டு வர போகிறோம், சிப்கார்டெலாம் உருவாக்க போகிறோன்னு ஒரு பெயரளவில் சொல்கிறாங்க. அது எங்கே ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க, என்ன மாதிரி தொழில் தேவைகள் இருக்குது, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன இந்த அரசு கொண்டு வந்த திட்டங்களில் கல்லறை மேம்பாட்டு திட்டம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. உன்னால் இந்த கவர்மெண்ட்டை வச்சு உன்னால் வாழ முடியலன்னா உனக்கு ஒரு சிறப்பான கல்லறை உனக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்லறை மேம்பாட்டு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹஜ்ஜு மானியத்துக்கு 25,000 வந்து 10,000 கூடுதலாக்கி 35,000ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹஜ்ஜு மானியம்ங்கிறது எல்லா இஸ்லாமியர்களுக்கும் வந்து பொருந்துமான்னு கேட்டால், இஸ்லாமியர்களே யார் வசதி படைத்தவர்களோ பணக்காரர்களோ அவங்க தான் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கான தேவை அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை. அதனால் இவர்களுடைய திட்டங்களில் என்ன காயிதே மில்லத்து பேரில் ஒரு விருது ஒன்று சேர்த்துருக்காங்க. வழக்கமாக அரசாங்கம் வந்து வருடம் திருவள்ளுவர் தினத்தன்று பல விருதுகள் வழங்குவாங்க. பாரதி விருது, பாரதிதாசன் விருது, திருவிக்கா விருது, கபிலர் விருது, அப்படிலாம் விருது கொடுப்பாங்க. அதில் ஒரு பட்டியலாக இப்போ வந்து இந்த முறை என்ன செஞ்சுருக்காங்கன்னா காயிதே மில்லத்து பேரில் விருது. அது ஏற்கனவே விசிகாக கொடுத்துட்ருக்காங்க, அதை அரசு விழாவில் இவங்க கொடுக்க போகிறாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது. பெரிய அளவில் இந்த பட்ஜெட்டில் பெரிய மாற்றங்களோ திட்டங்களோ அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்லை, ஒரு நிலையான ஒரு ஆட்சி தரத்துக்கு நிலையான மக்கள் செய்கிறது 2 ஆண்டுகள் நேரம் வேணும்னு சொல்லி ஒரு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் பேசுகிறாரு. அது யதார்த்தம் கூட அதுதானே? இல்லை, அதை யாரும் மறுக்கலை. அவங்களுக்கு காலகட்டம் வேண்டும் என்பதை யாரும் மறுக்கலை. அந்த நேரத்தை வந்து நீங்கள் எதிர்க்கட்சியை பழிவாங்குவது, கைது செய்வது, அவங்கள சிறையில் அடைப்பது மாதிரி உங்களுடைய ஆற்றலை வீணடிக்காமல் நீங்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளிலே கவனம் செலுத்தணும். எது நடந்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லிக்கிட்டே இருக்காமல் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறீங்க, என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க, அதை மக்கள்கிட்ட நீங்கள் நிரூபித்தாலே அவங்க ஆட்சி நிலைத்து விடும். அதுக்கு பதிலாக பாஜகவை பார்த்து பயந்து கொண்டு அவங்களுடைய செயல் திட்டங்களுக்கு நீங்கள் வந்து மௌனமாக வந்து இருப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது, வந்து பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதலமைச்சரை இருப்பார் என்பது வந்து இல்லாமல் நீக்கப்படுகிறது. அப்படி பல விஷயங்களில் நீங்கள் கவனிச்சீங்கன்னா மத்திய அரசாங்கத்திற்கு இவர்கள் பணிந்து போகிறார்களோ, பயப்படுகிறார்களோ, கொஞ்சம் இணக்கமாக போகிறோம் என்கிற பேரில் உரிமைகளை இழக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அப்படிலாம் இல்லாமல் இவர்கள் தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை விட்டு கொடுக்காமல், காவிரி நீர் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக நடந்த விவசாயிகளுடைய போராட்டத்தில் உதயநிதி பேசினது என்பது கடைசியில் வந்து திரிஷா பிரச்சனையாக மாற்றப்பட்டு விட்டது. அப்போ நீங்கள் 1,00,000 ஏக்கர் பயிர்கள் வந்து கருகி விவசாய நிலங்கள் வந்து இன்றைக்கி வந்து காய்ந்து போய் கிடக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் ஒரு திரைப்பட நடிகையை பற்றி பேசியதற்கான வழக்காக அதை மாற்றுறது இருக்கிறார். நீங்கள் ஒரு 500 பேர் 1000 பேர் கூடின இடத்துல யாரோ 10 பேர் கத்துனாங்கிறத கடந்து அதை இன்றைக்கி உலகம் பூரா ஒரு விவாதமாக மாற்றியிருக்கிறாங்க. இதுக்கான அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்கப்பூர்வமான பணிகளிலே நீங்கள் வந்து செயல் திட்டங்களிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர இது மாதிரி எதிர்கட்சிக்காரனை வந்து அரெஸ்ட் பண்ணுறது மூலமாலாம் உங்களுடைய ஆட்சிக்கு எந்த நற்பெயரும் உருவாகாது. இந்த பட்ஜெட் என்பது பெரிய அளவிலே எந்த மாற்றத்தையும் உண்டாக்கலை, ஏமாற்றத்தை தான் தந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2036 ஆண்டுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை வந்து 1.5 ட்ரில்லியன் வந்து வளர்த்தெடுப்போம்னு சொல்கிறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறு இந்த பட்ஜெட்டில் பார்க்குறாங்க. அதுக்கான எந்த அடிப்படை முகாந்திரமும் இதில் இல்லை. வந்து திமுக அரசு வந்து கடந்த காலங்களில் இப்படிலாம் சில அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது என்பதற்காக போட்டிக்கு வந்து பதிலுக்கு இவங்களும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்த்தார்களா, புதிய தொழில்களை தொடங்கினார்களா, வேலைவாய்ப்பை வந்து உத்தரவாதம் செய்தார்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குல்ல. அதன் வழியாக தானே பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். அதனால் பல திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் தான் நடந்திருக்கே தவிர புதிதாக எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஓகே சார், எவ்வளோ நேரம் நீங்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார்.